ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கைடன்ஸ் ஆன்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டியில் ப்ரியாம்பிள் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்கலாம். ப்ரியாம்பிள் அப்படின்ற கான்செப்ட் நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை பார்த்து தான் நம்ம எடுத்துருப்போம். கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியில் ஜவஹர்லால் நேரு அப்சல்யூட் ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணியிருப்பார். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரியாம்பிளை செட் பண்ணிக்கிட்டோம். ப்ரியாம்பிளை ப்ரீஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் மொத்தமாக என்ன சொல்ல வராங்க, அதோடய எய்ம் என்ன, அதோடய அப்ஜெக்டிவ் என்ன, அதோட கருத்து என்ன, எல்லாத்தையும் ப்ரியாம்பிள் நமக்கு சொல்லித் தருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரியாம்பிளை இதுக்கு முன்னாடி திருத்தம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு தடவை திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 அப்போ ஒரே ஒரு தடவை கான்ஸ்டியூஷனில் இருக்க ப்ரியாம்பிளை மாற்றம் செஞ்சுருக்காங்க. அந்த மாற்றத்தின் அடிப்படையில் 3 வார்த்தைகளை அதில் இன்க்ளூட் பண்ணாங்க. என்னென்ன வார்த்தைகள்னால் சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற 3 வார்த்தைகளை அதில் இன்க்ளூட் பண்ணாங்க. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ப்ரியாம்பிளோட டெக்ஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். We, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம நெறி சார்ந்த மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும், to secure all its citizens justice, social, economic, political, liberty of thought, expression, belief, faith and worship. அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியும், சிந்தனை வெளிப்பாட்டில் நம்பிக்கையும், பற்றார்வத்தில் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரமும், equality of status and of opportunity, and to promote among all its citizens fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் உறுதியாக கிடைக்கச் செய்யவும், தனி ஒருவரின் மாண்புக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் உடன்பிறப்பு உணர்வை அவர்கள் அனைவரிடமே வளர்க்கவும் முழுமையுடன் உறுதி பூண்டு, in our Constituent Assembly this 26th day of November 1949 do hereby adopt, enact and give to ourselves this Constitution. 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று நம்முடைய அரசியலமைப்பு பேரவையில் இந்திய அரசியலமைப்பை ஏற்று சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். சரி, இப்போ நம்ம ப்ரியாம்பிள் பார்த்தோம். இப்போ ப்ரியாம்பிள் இருக்க காம்போனன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ ப்ரியாம்பிள் எதை சொல்லுதுன்னா, இந்த ப்ரியாம்பிளோட கான்ஸ்டியூஷனோட மொத்த சோர்ஸ் பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் வலியுறுத்துது. ஏன்னா இது இந்த கான்ஸ்டியூஷன்றதே இந்தியாவுடைய பிரஜைகளுக்காக தான், இந்தியாவுடைய மக்களுக்காக தான் இது ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுது. நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், அப்புறம் இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடு, இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு. ஸோ அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் இருக்க அனைத்து மக்களுக்கும் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்லும். அடுத்ததாக அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்திய மக்கள் அனைவருக்கும் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி சொல்லியிருக்கோம். அப்புறமா இது எந்த தேதியில் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து இந்த ப்ரியாம்பிளில் பார்த்த ஒரு சில கீவேர்ட்ஸ் உண்டான டெஃபினேஷன் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாவரின் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இறையாண்மை. இந்த இறையாண்மை அப்படின்ற டேர்ம் எல்லா இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு முக்கியமான எலமெண்ட் தான் சாவரின். இந்தியா 1949 ஃப்ரீடம் வாங்கினதுக்கப்புறம் காமன்வெல்த் கண்ட்ரியில் ஒரு உறுப்பு நாடாக சேர்ந்துருக்கும். இந்த காமன்வெல்த் கண்ட்ரியில் யார் ஹெட்டாக இருப்பாங்கன்னா, பிரிட்டிஷோடைய க்ரௌன் தான் இருப்பாங்க. அதாவது பிரிட்டிஷோடைய இளவரசரோ அல்லது இளவரசியோ தான் ஹெட்டாக இருப்பாங்க. இந்தியா அதில் உறுப்பு நாடாகவும் இருக்கும். அதே போன்று ஐநா இந்தியா உறுப்பு நாடாக இருக்கும். ஸோ இதில் உறுப்பு நாடாக இருக்கும் பட்சத்தில் கூட இந்தியாவுடைய இறையாண்மை எங்கேயும் பாதிப்பாகாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இந்தியா எந்த ஒரு நாட்டின் மீதும் படையெடுக்கவும் செய்யலாம். அதனை போன்று அந்த நாட்டுடைய டெரிட்டரியை ஆக்குப்பை பண்ணலாம். அதே போல் இந்திய நாட்டுடைய ஏதாவது ஒரு டெரிட்டரியை மற்ற நாட்டுக்கு விட்டும் கொடுக்கலாம், இல்லைன்னா அதை தனிமைப்படுத்தி தனி நாடாகவும் அறிவிக்கலாம். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் சாவரினுடைய பண்பு. அடுத்து சோஷியலிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை
எப்போ வந்து காயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1955 ஆவடியில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அந்த பாஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவில் இனிமேல் நம்ம கொண்டு வரணும், இது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து பிரியாம்பலில் அது ஆரம்பிக்கும், அதாவது முதல்ல எனாக்ட் பண்ணும்போது அந்த வார்த்தை வந்து அதில் இருக்காது. ஸோ எப்போ அதை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கல்ல, அப்போ கொண்டு வந்த வார்த்தை தான் சோஷியலிஸ்ட்டு. ஸோ சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கான்ஸ்டியூஷனில் எங்கே வந்து ரொம்ப அதிகமாக வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் தான் சோஷியலிஸ்ட்ன்ற கருத்துக்களை வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொண்டு வராங்க. சோஷியலிஸ்ட்னால் 2 விதமான சோஷியலிசம் இருக்குது. ஒன்று வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், இன்னொன்று வந்து கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம். டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா அது வந்து ரொம்ப மிக்ஸ்டு எக்கனாமியாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். இங்கே வந்து ப்ரைவேட்டும் இருக்கும், அதே போல் கவர்மெண்ட்டோட செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து தான் மிக்சடு எக்கனாமி. 2 பேர்த்தோட பங்களிப்பு இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே வந்து கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம்னா முழுக்க அந்த நாட்டோட அரசு சார்ந்த தொழில்கள் தான் இருக்கும். அரசு தான் அனைத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதாக இருக்கும். ப்ரைவேட்டோடைய ஆதிக்கம் வந்து அங்கே ரொம்பவே கம்மியாக இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஸோ இதான் வந்து கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம். இந்தியாவை பொறுத்த மட்டும் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி இந்தியன் சோஷியலிசம் வந்து 2 முக்கியமான சோஷியலிஸ்டிக் கான்செப்டை வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து மார்க்சிஸ்ட் சோஷியலிசம், இன்னொன்று வந்து காந்தியன் சோஷியலிசம். அடுத்து செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மத சார்பற்ற தன்மை. இந்தியாவோட செக்குலரிஸ்ட் கொள்கையை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, இந்தியா இஸ் நெய்தர் ரிலீஜியஸ் நார் இர்ரிலீஜியஸ் நார் ஆன்டி ரிலீஜியஸ். அதாவது இந்தியா வந்து ரிலீஜியஸ் ஆன கண்ட்ரியும் கிடையாது, மதம் இல்லாத கண்ட்ரியும் கிடையாது, அதே போன்று மதத்திற்கு எதிரான கண்ட்ரியும் கிடையாது, அதே போல் இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு நேஷ்னல் ரிலீஜியனும் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு பிரஜைகளும் ஒவ்வொரு மக்களும் தாங்கள் விரும்பக்கூடிய கடவுள்களையும் மதத்தையும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். இதை காரணமாக வச்சு எந்த மக்கள் மீதும் எந்த ஒரு அநீதியும் இழைக்கப்படக்கூடாது அப்படின்றதையும் முக்கியமாக கான்ஸ்டியூஷனில் வந்து வலியுறுத்துகிறாங்க. செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தையும் முதல்ல பிரியாம்பலில் கிடையாது. 1974 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, செக்குலர் ஸ்டேட் அப்படின்ற கான்செப்ட் வந்து பிரியாம்பலில் இல்லை. ஆனால் வந்து ஆர்டிக்கல் 25 28 வரைக்கும் பார்க்கும்போது செக்குலர் ஸ்டேட் அப்படின்றத வந்து முக்கியமாக கான்ஸ்டியூஷன் வந்து வலியுறுத்துது. ஸோ இந்த வார்த்தை வந்து பிரியாம்பலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தான் 1976 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த வார்த்தையும் கொண்டு வருவாங்க. அடுத்து டெமோக்ராட்டிக் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஜனநாயக நாட்டில் யார் தான் ஹெட்டு அப்படின்னு பார்த்தா பீப்புள் தான் ஹெட்டு. ஸோ ஜனநாயகம் வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து டைரக்ட் டெமோக்ராட்டிக் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ராட்டிக். டைரக்ட் டெமோக்ராட்டிக் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, அங்கே முழுக்க மொத்த பவர் வந்து பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ பீப்புள் எப்படி பவரை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, எப்படி வந்து செயல்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா 4 விதமாக செயல்படுத்துவாங்க. ஒன்று வந்து ரெஃபரண்டம்னா மக்கள் அனைவரும் சேர்ந்து ஓட்டு போட்டு ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுருவாங்க. இன்னொன்று வந்து இனிட்டேட்டிவ்னா மக்கள் வலியுறுத்தி இது வந்து சட்டமாக்க பெறலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அடுத்து ரீகால்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியோ அல்ல மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்தையோ இது வந்து இப்போ ஒத்து போகாது, இது வந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை ரீகால் பண்ணி தடை செய்யலாம். இன்னொன்று வந்து ப்ளஸ்பிசைட்னால் பொது வாக்கெடுப்பு. மக்கள் அனைவரும் பொதுவாக ஒரு வாக்கெடுப்பு கண்டக்ட் பண்ணி அது மூலிமா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக இதை வந்து கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா ஒரு முடிவு எடுத்து சட்டத்தை ஏற்றுவாங்க. ரெண்டாவது இன்டைரக்ட் டெமோக்ராட்டிக்கில் பார்க்கும்போது இந்தியாவில் இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான் இருக்குது. இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் மக்கள் அனைவரும் சேர்ந்து தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை வச்சு சட்டத்தை வந்து ஏற்றுவாங்க. இதான் வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இதுலேயே வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டிக், இன்னொன்று வந்து பிரசிடென்டல் டெமோக்ராட்டிக். பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டிக் வந்து உதாரணத்துக்கு இந்தியா, பிரிட்டன் சொல்லலாம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவோம், அவங்க அங்கே போய் சட்டத்தை ஏற்றுவாங்க. இதே வந்து அமெரிக்காவில் பிரசிடென்டல் டெமோக்ராட்டிக், அங்கே வந்து மக்கள் வந்து பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க, பிரசிடெண்ட் அங்கே போய் சட்டத்தை ஏற்கக்கூடியதாக இருப்பார். ஸோ நவம்பர் 25, 1949, அதாவது
கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் நாம் அதை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நாள், அதான் கடைசி செஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அப்போ வந்து பிஆர் அம்பேத்கர் வந்து ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இந்தியாவில் வந்து நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கு சோஷியல் டெமோக்ரஸி கிடைக்காத வரைக்கும் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கிடைக்காது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஸோ அம்பேத்கர் சொன்ன அந்த சோஷியல் டெமோக்ரஸியில் 3 முக்கியமான விஷயங்கள் உட்பட்டு வரும். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. அதாவது லிபர்ட்டி விடுதலை, ஈக்குவாலிட்டி சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து டெமோக்ராட்டிக் பாலிட்டியை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மோனார்க்கு, இன்னொன்று வந்து ரிப்பப்ளிக். மோனார்க்குனா மன்னராட்சி. உதாரணத்துக்கு இதோட எக்ஸாம்பிள் வந்து பிரிட்டன் சொல்லலாம். அங்கே வந்து டெமோக்ராட்டிக் தான், அதாவது ஜனநாயக முறைப்படி தான் எலெக்ஷன்லாம் நடக்கும். பட் வந்து மொத்த அதிகாரத்தோடைய யாருடைய பேரில் நடக்கும், மொத்த அரசு செயல்பாடுகள்லாம் யாருடைய பேரில் நடைபெறும்னா கிங்கு இல்லைனா குயினோட பேரில் தான் நடைபெறும். ஆனால் ரிப்பப்ளிக்கில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்களா, அவங்க மூலியமாக தான் நம்மளோட ஹெட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய ஹெட் வந்து பிரசிடெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக தான் நடக்கும். நாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுப்போம். அவர்களெல்லாம் சேர்ந்து தான் பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் ரிப்பப்ளிக்கை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பிரசிடெண்ட் நம்ம எலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பேன் இருக்குது, ஒரு பதவிக்காலம் இருக்குது. அது வந்து 5 வருட காலங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 2 முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லுது. ஒன்று வந்து அவருக்கு எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்க வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் அந்த பதவிக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரே வந்து மக்களை ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தெரிய வருது இதில். அடுத்து வந்து ஜஸ்டிஸை பொறுத்த மட்டும் மொத்தம் 3 விதமான ஜஸ்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பொலிட்டிக்கல், சோஷியல் அண்டு எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸில் வந்து அரசியல் ரீதியாக அனைவருக்கும் நீதி கிடைக்கணும். ஸோ உதாரணத்துக்கு 18 வயதுக்கு பூர்த்தி செஞ்சவங்க எப்படி எலெக்ஷனில் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே போன்று எல்லோரும் வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் இதில் வந்து ஈக்குவலான முறையில் நீதியோட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், மதம், இனம், மொழி, பிறப்பு இது இல்லாமல் இதன் மூலிமா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் முறையாக நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ்னால் செல்வந்தர்களுக்கு ஒரு நீதியும் ஏழைகளுக்கு ஒரு நீதியும் கிடையாது, அனைவருக்கும் ஒரே நீதி தான் அப்படின்ற விஷயத்தையும் இதில் தான் வலியுறுத்தியிருப்பாங்க. ஸோ ஜஸ்டிஸை வந்து காப்பாற்றி ஆகக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ ஜஸ்டிஸில் யாருக்காவது ஒருத்தர் குறைபாடு ஏற்படுது அப்படின்னா ஸோ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ ஜஸ்டிஸை பற்றி கான்ஸ்டியூஷனில் எங்கே வலியுறுத்தப்பட்டிருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பாலிசிலையும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பிரியாம்பிளை கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் எங்கேருந்து கொண்டு வருவாங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1917 அதை பார்த்து தான் ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வருவாங்க. அடுத்து லிபர்ட்டி. ஸோ லிபர்ட்டி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சுதந்திரம் இல்லைனா விடுதலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய பிரஜைகள், இந்திய மக்கள் அவங்களுடைய அவங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், நம்பிக்கை, வழிபாடு இது எல்லாமே செய்கிறதுக்கு முழு லிபர்ட்டி வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதையும் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து ஈக்குவாலிட்டினா அடுத்ததாக சமத்துவம் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் அரசாங்கத்துடைய முழு உரிமையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் சமத்துவம். இந்த சமத்துவத்தில் வந்து ஈக்குவாலிட்டியில் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிவிக் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த சிவிக் ஈக்குவாலிட்டியை பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 3 ஆர்டிகல் முக்கியமாக வலியுறுத்துது. ஒன்று வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 14 சொல்லுது. அடுத்ததாக ஆர்டிகல் 15ல் ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், அதாவது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அல்லது மதத்தை வைத்தோ சாதியை வைத்தோ அல்லது மொழி, இனம் இவற்றை வைத்து யாருக்கும் வந்து எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது, இவர்கள் அனைவரும் சமம், மக்கள் என்றாலே அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி
சொல்கிறது தான் ஆர்டிகல் 15. அடுத்து வந்து ஆர்டிகல் 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசுது. அதாவது அரசாங்க வேலையில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் அனைத்து மக்களுக்கும் எந்த பாகுபாடு இன்றி அனைத்து மக்களும் பங்கேற்கும் வகையில் அமையணும், அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ். எக்கனாமிக் ஜஸ்டிஸில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் ரிசோர்ஸ், அதாவது பொருளாதார வளங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் இல்லாமல், அவங்க கையில் மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் போன்று சேர்றதுக்குண்டான வழிமுறையில் அரசாங்கம் ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறது தான் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் ரிசோர்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் இவர்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு ஈக்குவலான எக்கனாமியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்க 2 பேருக்கும் வந்து வேறு ஊதியம் இருக்கக்கூடாது, அவங்க 2 பேருக்கும் சமமான ஊதியம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸில் வந்து இதில் முன்னிறுத்துகிறாங்க. அதே மாதிரி ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான ஜஸ்டிஸ் கொண்டு வரணும், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்ன்றது இதுலேயும் கொண்டு வராங்க. அடுத்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸில் குறிப்பிட்ட வயதை பூர்த்தி அடைந்தவர்கள் வந்து உதாரணத்துக்கு ஆர்டிகல் 326 என்ன சொல்லுதுன்னா யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், அதாவது குறிப்பிட்ட வயதை பூர்த்தி அடைந்த மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தானே தேர்ந்தெடுத்துக்கலாம் அரசியல் ரீதியாக அப்படின்னு சொல்கிறது தான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இதை பற்றி எந்த ஆர்டிக்கல் பேசுதுன்னா ஆர்டிகல் 326 அப்புறம் ஆர்டிகல் 325. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், இந்த இடத்துல கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம எடுக்கும்போது யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் வந்து நமக்கு 21 வயசாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் 18 இயர்ஸாக குறைச்சாங்க. இந்த 18 இயர்ஸாக எப்போ குறைச்சாங்க அப்படின்னா 1989 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 61 அப்போ தான் வந்து யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் வந்து 18 வயசாக 21 வயசுலேருந்து 18 வயசாக குறைச்சிக்கிட்டாங்க. அடுத்து ஃப்ராட்டர்னிட்டினா பிரதர்ஹுட், சகோதரத்துவம் அப்படின்ட்டு தான் இதுக்கு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த சகோதரத்துவம் இதை வந்து எதை வச்சு வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்க அனைத்து பிரஜைகளும் அனைத்து மக்களும் சகோதரத்துவத்தோடு இருக்கணும். இங்கே வந்து இன்டெகிரிட்டி அப்புறம் வந்து அண்ட் யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நோ ரூம் ஃபார் ரீஜனலிசம், கம்யூனலிசம், கேஸ்டிசம், அதாவது பகுதியை வைத்தோ கம்யூனிசத்தை வைத்தோ அல்லது கேஸ்ட்டை வைத்தோ யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் பண்ணக்கூடாது. இந்தியான்னு வரும்போது அனைவரும் சமம், அனைவரும் வந்து ஒரே பிரதர்ஹுட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வலியுறுத்துகிறாங்க. ஆர்டிகல் 51A என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ஹார்மோனி அண்ட் பிரதர்ஹுட். இந்திய அரசாங்கம் வந்து மக்களிடத்திலே வந்து அமைதியையும் சகோதரத்தன்மையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு, இந்தியா வந்து மாநிலங்கள் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி சொல்லும்போது இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இந்தியான்னு வரும்போது ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ராட்டர்னிட்டி. அடுத்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ரியாம்பிளை பற்றி இந்திய தலைவர்கள் வந்து முக்கியமாக கோட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ஸில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது தான். ஸோ ஃபஸ்ட்டு சார் அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா The preamble to our constitution expresses what we have thought or dreamed so long. அதாவது சுதந்திர போராட்டத்தப்போ இப்படி தான் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லி அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணி அந்த கற்பனையில் அந்த ஆசையில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதை முன் வச்சு தான் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன ஆசையாக என்ன வந்து நம்மளோட கோலாக என்ன வந்து நம்மளோட கனவாக நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோமோ அது வந்து பிரியாம்பிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்லியிருப்பார். அப்புறம் KM முன்ஷி இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பிரியாம்பிள் வந்து ஹாரோஸ்கோப் ஆஃப் அவர் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷனையும் நம்மளோட டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கோட ஜாதகம் தான் வந்து இந்த பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அப்புறம் பண்டிட் தக்கூர்தாஸ் பார்கவா இவர் என்ன சொல்கிறாருன்னா த பிரியாம்பிள் இஸ் மோஸ்ட் ப்ரீஷியஸ் பார்ட் ஆஃப் அவர் த கான்ஸ்டியூஷனில் ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு பொருள் தான் பிரியாம்பிள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனோட சோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கான்ஸ்டியூஷனோட கீயே வந்து இந்த பிரியாம்பிள் தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஜுவல் செட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லாஸ்ட்டாக ஒரு கோட் தந்திருக்காரு, இட் இஸ் எ ப்ராப்பர் யார்ட்ஸ்டிக் வித் விச் ஒன் கேன் மெஷர் த ஒர்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது
கான்ஸ்டியூஷனுக்கு ப்ரியாம்பிள்ன்றது வந்து ஒரு அளவுகோல் மாதிரி. இந்த அளவுகோலை வச்சு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனோட ஒர்த் வந்து நமக்கு என்னன்னு சொல்லி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் சார் ஏர்னஸ்ட் பார்க்கர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரியாம்பிள் வந்து ஒரு கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்கிறாரு. லாஸ்ட்டாக வந்து ஹிதாயத்துல்லா, இவர் யாருன்னு கேட்டால் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார், ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சிஜேஐயா இருந்துட்டு இந்தியாவோட பிரசிடெண்ட் ஆனதும் இவர் ஒரே ஒருத்தர் தான். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரியாம்பிள் ரெசம்பிள்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ப்ரியாம்பிள் வந்து அமெரிக்கா இண்டிபெண்டன்ஸ் ஆனச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளேர் பண்ணுறது தான் ப்ரியாம்பிள், அதாவது அமெரிக்காவுக்கு. ஆனால் இந்தியாவுக்கு வந்து அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனோட சோலே வந்து இந்த ப்ரியாம்பிள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆனால் அந்த ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டாக இல்லை பார்ட் இல்லாமல் இல்லாததா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி எழுது. இது வந்து எப்போ எழுது அப்படின்னா 1960 இந்த கேள்வி வந்து வருது. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ் பேர் தான் பெருபாரி யூனியன் கேஸ். இந்த கேஸோட அவுட்கம்மாக என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, ப்ரியாம்பிள் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் தராங்க. ஆனால் இதே கேஸை வந்து மறுபடியும் இன்னொருத்தவங்க போடுவாங்க. அவங்க பேர் கேசானந்த பாரதி. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்னா, 1973 ப்ரியாம்பிள் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எதுக்காக இந்த கேஸ் போடுறாங்கன்னா, ஆர்டிக்கல் 328 என்ன சொல்லுன்னா, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு சில பகுதியை வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து உரிமை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் ப்ரியாம்பிள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டதாக இருக்குது, ஒரு பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க 1973. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ரியாம்பிள் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் எ பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது, அப்போ வந்து 1976 கவர்மெண்ட், அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து ப்ரியாம்பிளில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஸோ சேஞ்சஸ்னால் எதுவும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க, 3 வார்த்தைகளை மட்டும் அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி 3 வார்த்தைகளை கொண்டு வருவாங்க. இது வந்து எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 அந்த இயரில் கொண்டு வருவாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு கேஸ் போடுவாங்க. இந்த கேஸ் வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா தான் போடும். ஸோ 1995 போடப்பட்ட கேஸு. இந்த கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரியாம்பிள் இஸ் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக டிக்ளேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1955 வந்து 2 முக்கியமான விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுவாங்க ஜட்ஜ்மெண்ட்டாக. ஒன்று வந்து சட்டசபையோட அதிகாரத்தை வந்து தடை செய்கிற அளவுக்கு வந்து பவர் வந்து ப்ரியாம்பிளுக்கு கிடையாது. இன்னொன்று வந்து இந்த ப்ரியாம்பிளை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கோர்ட்லேயும் போயிட்டு எனக்கு வந்து நீங்கள் நீதி தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி 2 விஷயத்தை வந்து முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரியாம்பிள், ஸோ இந்த மேலே இருக்க 2 பெருபாரி யூனியன் கேஸ்லேயும் கேசானந்த பாரதி கேஸ்லேயும் ஒரு 2 முக்கியமான விஷயம் தெரியுது. ப்ரியாம்பிளில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் 368 படி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம வந்து ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்றது ஆர்டிகல் 368 தான் வந்து நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது. ஸோ இதோட நம்மளோட ப்ரியாம்பிளோட லெக்சர் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரியாம்பிளில் இருந்து இது வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸில் கேட்ட கேள்விகளுடைய குயிஸ் வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ எங்களோட சேனலை வந்து நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கோ, இல்லை இந்த சப்ஜெக்டோட லெக்சர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவாக அதை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.